ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம இப்போ ஒரு இயற்கையான சோப்பு தயாரிக்க போகிறோம். இது என்ன சோப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கின்னை வந்து உங்களுக்கு நல்லா வந்து கலர் கொடுக்கும். அட் அண்ட் டைம் ஸ்கின்னில் இருக்க சுருக்கத்தை நீக்கும். சீக்கிரமாக இந்த வயசான தன்மை வருது இல்லையா, அது வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு சோப்பு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விட்டமின் இ ஆயில் வச்சுருக்கோம். உளுந்து எதுக்காக வச்சுருக்கோன்னா, உளுந்து நல்ல கலர் கொடுக்கும். பைத்தம்பருப்பு நல்ல நரிஷ்மெண்ட்டு, ஸ்கின்னுக்கு நல்ல ஈரப்பதம் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா ஆலிவ் சீட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒமேகா 3 இருக்குது. இது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது, கொலாஜன் கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாசனைக்காக மட்டும் இல்லைங்க, நல்ல கலருக்காகவும் இது நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் சோப்பு பேஸ். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சோப்பு ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு காட்டின அத்தனையும் பொடி பண்ணிட்டேன். இதில் வந்து விட்டமின் சி சீரம் வந்து கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். விட்டமின் சி ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க. விட்டமின் சி வந்து ஸ்கின் மட்டும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. சோப்பு பேஸை இந்த மாதிரி நம்ம தண்ணியில் வச்சு நல்லாவே உருக்கிடணுங்க. உருக்கிட்ட அப்புறமா இந்த சோப்பு பேஸை வந்து அதில் நம்ம இப்போ கலக்க போகிறோம். ரீனா ஹெர்பல் ஆயிலை இந்த சோப்பு அச்சில் போட்டுட்டு நல்லா தடவி விட்டுக்கிட்டேன். ஏன்னா ரீனா ஹெர்பல்லையும் அதிக அளவு ஹெர்பல் இருக்குது. இது ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுக்குங்க. இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சோப்பு பேஸ்ட் போட்டு நுரையும் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ வாசனைக்காக நீங்கள் இந்த மாதிரி ஜவ்வாது பேஸ்ட்டோ இல்லை பவுடரோ நேச்சுரல் இதுவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ரெடி பண்ண இந்த சோப்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நேச்சுரலான இயற்கையான பிரைட்னஸ், ஸ்கின் டைட்டனிங், ஃபேஸில் இருக்க கட்டி இதெல்லாமே ரிமூவ் ஆகிறது, மாய்ஸ்சரைசர்ஸ் அதிக அளவு இருக்கிற ஒரு நேச்சுரல்ஸான சோப்பு இப்போது நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே இயற்கையான சோப்புகளை நம்ம ரெடி பண்ணி நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கிது. இது மட்டும் இல்லைங்க, கேரட்டு, பப்பாயா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குப்பைமேனி நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பட் யாரும் குப்பைமேனி நம்ம எடுத்து போடுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சோப்பு பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நைட்டு தூங்க போகிறப்போ இதில் நீங்கள் சோப்பு ஃபேஸில் வாஷ் பண்ணிவிட்டு படுத்தாலே போதுங்க. உங்கள் ஸ்கின்னு ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாதவங்க எங்ககிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன சோப்பு வேணுமோ அது நாங்கள் ரெடி. ஆமாங்க, நாங்கள் இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் சோப்பு ரெடி பண்ணுறோம். பப்பாயா, பீட்ரூட்டு, கேரட்டு, டைட்டனிங், ஸ்கின் ஒயிட்டனிங், இந்த மாதிரி சோப்புகள் நேச்சுரலாகவே நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஸோ எப்படி ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் எங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம். எந்த சோப்பு வேணுமோ அந்த சோப்பு வீடியோஸ் மூலிமாவே நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் எப்படி ரெடி பண்ணுறோன்னு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்கவே செய்வோம் நாங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இயற்கையான சோப்புகளை யூஸ் பண்ணுறது மூலம் நம்ம ஸ்கின்னு, ஹேரு எல்லாமே நம்ம பாதுகாத்துக்கலாம். ரீனா ஹெர்பல் ஆயில் போலவே, ஃபேஸ் பேக் போலவே இந்த சோப்பும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். முடியாத பட்சத்தில் எங்ககிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தரோம். தேங்க்யூ.